ஹலோ 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 சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். 2 நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. போட முடியாத சுச்சுவேஷன். அப்புறம் 2 நாள் நானே வீடியோ போடாததுனால இன்றைக்கி என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இன்றைக்கி கொஸ்டின் கிடையாது, டைரெக்டாக வீடியோக்குள்ளாடியே போகலாம். அப்புறம் என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அப்போ தான் நாளைக்கு அந்த டாபிக் பற்றி பேச முடியும். எனக்கும் எதை பற்றி பேசணும்னு சில நேரம் ஐடியாவே இல்லாமல் இருக்குது. அதனால நீங்கள் ஏதாவது கேளுங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். சாரா, வா கவின். என்ன வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்க? ஏன் வரமாட்டியா? ஓண்டதான். ஏன் என் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டியான்னு கேட்டேன். இல்ல, என்னைக்கு உன் வீட்டுக்குள்ள நான் வந்தேன்? இதுவரைக்கும் வராததுக்கு 1000 காரணம் இருந்திருக்கலாம். இப்பதான் நீ வெறுத்துக்கிட்டு இருந்தவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டேன். மூஞ்சே பார்த்தாச்சே. இது பிறவைக்கு வர்றதுக்கு என்ன? இல்ல சாரா, என்ன இருந்தாலும் இந்த வீடு எனக்கு சரிப்பட்டு வரல. ஓ. ஆமா, என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்க? எடுத்துப்பணும் உன் ஹிட்லர் புருஷன் வேற என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காரு. ஆமா, என்னதான் பிரச்சனை அவருக்கு? அவருக்கு என்ன பிரச்சனை? அவிய கவலையே தனுவை பத்தி மட்டும் தானே. தனுவை பத்தியா? அவியலை பத்தி கவலைப்படத்துக்கு என்ன இருக்கு? நிறைய கவலை இருக்கு கவினு. அதுல ஒண்ணு, அவரு தங்கச்சிய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கவலை தான். வேற பெருசா கவலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, ஒரு அண்ணனா அந்த கவலை எல்லா அண்ணன்களுக்கும் இருக்கும் தானே? ஆமா கவினு. தனு ஒரு பொறுப்பான பையன் கையில தான் ஒப்படைக்கிறதுக்கு ரோஹித் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தானே. ஆமா, என்ன எதுக்கு கூப்பிட்டா? ஏ சாரா, என்னாச்சு? எதுக்கு அழுறான்? லூசு. இப்ப கூட கவினு, உன் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கமேன்னு உனக்கு உறுத்தல? சாரா, புரியல. சின்ன எதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பத்தி உனக்கு யோசிக்கிறதுக்கே தோணல இல்ல? உன்னை பத்தி யோசிக்க தோணலையா? எதை பத்தி பேசியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கிட்ட நீ பேசினது முழுக்க போய். திமிரு பிடிச்சவா, ஹெட்லைட் பிடிச்சவா. அவளை பார்த்தாலே கோவமா வருது. போட்டோல கூட அவ மூஞ்ச பார்க்கப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டு படியே ஏற மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனா என்ன நீ ஏமாத்திட்ட இல்லடா. சாரா, என்ன உளறிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா கவினை நடிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி கவினு உன் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு உனக்கு தோணுச்சு? புரியல, என்ன உளர்ற? இது நடந்ததுன்னா, இது வெளியே தெரிஞ்சதுன்னா சாரா வாழ்க்கை என்னாக்கன்னு உனக்கு தோணவே இல்ல? இந்த வீட்டுல என்னன்னு பேசுவாவ, எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துவாவ. ஒண்ணுமே உனக்கு தோணல இல்ல? புரியாம போச்சுல? எனக்கு புரியல. எதை பத்தி பேசிய நீ? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு கவின். என்னமே இந்த பூசி மொழிக்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. இப்ப கூட நீ எதை பத்தி பேசியன்னு எனக்கு புரியல. நீ என்ன நடந்ததுன்னு சொல்லு. உன் மனசுல யார் இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டு. என்னது? நீ தனுதான் லவ் பண்ற அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டு கவின். எனக்கு தெரிஞ்சுட்டு. அது சாரா, நீ கதவை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு போச்சுலயே ரோஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. என் பேக் எடுக்கிறதுக்காண்டிதான் தாத்தா கிட்ட இந்த சாவியை வாங்கி ஒரு ரூமுக்குள்ள போனேன். என் உயிரே உறைஞ்சு போற அளவுக்கு நீ எங்க ஒண்ணு பண்ணி வச்சிருந்தியே, அத உன்கிட்ட நான் சுத்தமா எதிர்பார்க்கல கவின். அப்போ அவளை நீ மனசுல முன்னாடியே வச்சுக்கிட்டு எங்க முன்னாடியெல்லாம், எங்க அத்தனை பேருக்கு முன்னாடியே போய் நாடகம் ஆடி இருக்க. அவ யாருன்னு தெரிஞ்சோம் என் வாழ்க்கைய பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ எப்பவும் சொல்லுவியே, ஒரு பொண்ணு பார்த்த உடனே பத்திக்கணும், ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவ கூட தான் வாழணும்னு தோணணும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லும் போது சிரிப்பா வந்தாலும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கை அமையணும்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா நீ இப்படி ஒரு இடியை இறக்குவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. இந்த விஷயம் மட்டும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா? தங்கச்சின்னா அவ்வளவுக்கு கிறுக்க அவருக்கு. உனக்கு தெரியல, தனக்கு பறவைக்குதான் அவருக்கு நானே. அந்த அளவுக்கு அவி அவருக்கு முக்கியம். சும்மாவே உன்னைய எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாரு. எதையாவது நினைச்சு பாத்தியா நீ? இது மட்டும் அவருக்கும் அத்தைக்கோ தெரிஞ்சதுன்னா இந்த வீட்டுல இருக்கவையெல்லாம் என்னென்ன பேச்சு பேசுவாவன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? கொஞ்சம் கூட உன் அக்கா வாழ்க்கைய பத்தி நீ நினைச்சு பார்க்கவே இல்ல கவினு. நினைச்சு பார்த்ததுனாலதான் சாரா ஒதுங்கி நிக்கேன். என் அக்கா வாழ்க்கைய நினைச்சுதான் விலைக்கு நிக்கேன். நான் உனக்காண்டிதான் விலைக்கு நிக்கேன். உனக்கு தெரியாதா, எனக்கானவளை நான் எப்போ பாப்பேன்? உருக்கி அவளை காதலிக்கணும். என் காதல புரிய வைக்கிறதுக்கு அவ பரத்தாலேயே போனோம். எவ்வளவு விஷயத்துக்காண்டி இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? இப்போ
நான் பார்த்துட்டேன் சாரா, ஆனா என்னால சொல்ல முடியல. மனசு வலிக்குது. ஏன் கவினு, இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காவ. இல்லனாலே எப்ப பார்த்தாலும் அந்த ஆள் உன்னை பாக்கத்துல எல்லாம் கரைச்சு கொட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அவளை பத்தி எங்ககிட்ட எல்லாம் ஒரு மாதிரி பேசி வச்சுட்டு உன் மனசு முழுக்க அவதான் இருக்கா. அவ இவரோட தங்கச்சின்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் ஏன் ஏன் கவின் இப்படி பண்ண? ஏன்னா அவளை நான் முத அத்தானோட தங்கச்சியா பார்க்கல சாரா. இதுதான் தனுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ காலேஜ் படிக்க ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல தான் பார்த்தேன். அவ பேர் தெரியாது, எந்த காலேஜ்னு தெரியாது, ஏன் செம்மையா இந்த ஊர்னு கூட தெரியாது. எந்த காலேஜ்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியே ரோடா சுத்தணும். அவ மூஞ்ச பார்த்து நான் முத பேசினது கூட என் காலேஜ்ல ஒரு ஜூனியர் பொண்ணாதான் பார்த்து பேசினேன். எனக்கு தெரியாது சாரா, இது நம்ம அத்தானோட தங்கச்சின்னு எனக்கு அப்ப தெரியாது. நீ கேட்கலாம், ஏன் அவளுக்கு ஒண்ணு தெரியும்ல, அவ ஒண்ணு பாத்துருக்காளா, அவ சொன்னதுக்கு பிறவைக்கு விலகி இருந்திருக்கலாம் இல்லன்னு நீ கேட்கலாம். அவ மனசுல என்ன தோணுச்சுதுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம அன்னைக்கு தம்பி தானே, காலேஜ்ல உள்ளவியெல்லாம் ஏற்கனவே டான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காவ, நம்மளே இவருக்கு யாருன்னு தெரியாது, கொஞ்சம் விளையாடி பாப்போன்னு கூட அவளுக்கு தோணி இருக்கலாம். உண்மையை சொல்லாம என்கிட்ட பழகுனதுக்காண்டி அவ மேல கோவப்பட முடியாது சாரா. சும்மா விளையாடி பார்க்கலான்னு நினைச்சிருப்பான். எப்போ எனக்கு பிடிச்ச பொண்ணுதான் தானோன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே சுக்கு நூறா உடைஞ்சிட்டேன். அப்பவே எனக்கு புரிஞ்சுட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு. கவின், நீ என்ன கேட்ட? உன் அக்கா வாழ்க்கைய பத்தி யோசிச்சான் தானே கேட்ட? யோசிச்சதுனாலதான் விலைக்கு நிக்கேன். அம்மா கூட பசிக்குதுன்னு கேட்டாதான் சாப்பாடு போடுவாவ. சில சமயம் நீயே போட்டு எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவாவ. ஆனா நீயும் அண்ணியும் மட்டும்தான் பசிக்குதுன்னு சொல்லாமலேயே உட்கார வச்சு சாப்பாடு போடியது. ஒரு நேரம் சாப்பிடலனாலும் என் உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா, ஏன் சாப்பிடாம இருக்கேன்னு கேட்கது. உன் வாழ்க்கைய நான் நாசம் பண்ண பாப்பனா சாரா? அண்ணி எதுக்கு அழியாவா? இங்க நின்னு பாக்கச்சுலாம் அழியாவா என்னமோ சீரியஸா பேசிக்கிடியாவான்னு தெரியுது. ஆனா என்ன பேசிக்கிடியாவான்னு மட்டும் புரியலையே. சாரா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். உன் வாழ்க்கைய நாசம் பண்ணதுக்கு, அதுவும் என்னால உன் வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா? பொண்ணை விடு. நீங்க யாரோ நாங்க யாரோ தான். அதனால என்ன படிக்க வைக்கிறது, எனக்குன்னு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறது எல்லாமே அண்ணன் தான். என் அண்ணனை ஓ புருஷன் முன்னாடியே இந்த வீட்டுல உள்ளவியலுக்கு முன்னாடியும் தலை குனிய வைக்க என்னால முடியாது சாரா. தனு, அண்ணா, என்ன இங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்க? காலேஜுக்கு நேரம் வந்து கிளம்பிலையா என்னமோ? இல்ல அவன் கூட பைக்ல போலான்னு ஏதாவது நினைச்சுக்கிட்டு நிக்கிறியா? ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. ஆனா அத்தா வந்திருக்காரு. ஆமா, அதுக்கு என்ன? அங்க பாரு, என்னத்துக்கு அழுது பேசிட்டு நிக்காவ? அண்ணே, உன்கிட்ட தான் கேக்கேன். கவினை ரொம்ப திட்டிட்டேன் பத்தியா? அது பிறவைக்கு அர்ஜுனுக்கு வீட்லயும் உங்க தம்பி கூட என் தங்கச்சி இருக்காதான் என் பயமேன்னு சொன்னா எல்லாம் எப்படியாவது அவளுக்கு தெரிய வந்திருக்கோம். அதான் இந்த வீட்டுல உளவிய பேசினதுக்கு மன்னிச்சிருன்னு அழுது சொல்லிக்கிட்டு இருக்காளா இருக்கும். அதுக்கு போய் இவ்ளோ அழவாவலாம்? கவினை ஏதாவது சொன்னா சுத்தமா சாராக்கு பிடிக்காது. நான் வேற இங்கேயும் அம்மா முன்னாடி திட்டிட்டேன், பத்தாததுக்கு அங்கேயும் போய் ஒரு மாதிரி பேசிட்டேன். அதான் விட சரியாயிருவான். கவினை தான் தப்பே செய்யாம நீ அம்மாவும் போட்டு நல்லா திட்டி விட்டுட்டியா? இதனால அண்ணி மனசுதான் ரொம்ப காயப்பட்டிருக்கான். சரி நீ விட, நான் பாத்துக்கலாம். முத அல்றத நிறுத்து. யாராவது பார்த்தாவள்னா எதுக்கு அல்றேன்னு கேப்பாவ. கஷ்டமா இருக்கா கவின்? தெரியல, ஆனா மனசுல இருக்க அவள அழிக்க முடியல சாரா. ஆனா நீ மொத்தமா அழிச்சுதான் கவின் ஆகணும். எனக்கு தெரியும், என் தம்பிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி பல தடவை யோசிப்பான். ஆனா இறங்கினதுக்கு பிறவைக்கு எதுக்காண்டியும் யோசிக்க மாட்டான். நீ இது வரைக்கும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணதும் இல்ல, சைட் அடிச்சதும் இல்ல. எல்லாமே தனு மேலதான் உனக்கு தோணி இருக்கும். ஆனா நீ மொத்தமா அழிச்சுதான் கவின் ஆகணும். உன் காதல அவளுக்கிட்ட சொல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, வரைஞ்சு வச்சிருக்கிறியே அத கூட கிழிச்சு போட்டு. ஏன் சாரா, என் டிராயிங் கூட உன் வாழ்க்கைய பாத்துச்சிடான்னு பயப்படுறியா? கவின், நீ அவியல மறந்துதான் ஆக்கணும். அவிய போட்டோய வரைஞ்சு வச்சிருக்கிறதுனால அதை பாத்துக்கிட்டு இருக்கச்சுல உன்னால மறக்க முடியாது. அக்கா காண்டி ஒதுங்கி நிக்கிறது மட்டும் இல்ல, மனசுல இருந்து அழிச்சுதான் ஆகணும். உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். 24 மணி நேரத்துக்குள்ள நீ வரைஞ்சு வச்சிருக்க டிராயிங்க கிழிச்சு குப்பை தொட்டியில போடுற. சாரா, நான் உனக்காண்டி விலைக்கு நிக்கேன். ஆனா இது எப்படி சாரா? இந்த டிராயிங்னால உனக்கு பிரச்சனை வந்துடுன்னு நினைக்கிறியா? என் வாழ்க்கை விடு கவின். பார்த்தலாம், அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி தான் நீ பைக்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போயிருக்க. அவர் சொன்னதுக்கு பிறவைக்கு தான் வீட்டை கூட்டிட்டு வந்திருக்க. பத்திரமா பாதுகாப்பா அவருக்கு தங்கச்சி நீ ஒப்படைச்சதுக்கு பிறவைக்கும் உன்னை பத்தி என்னென்ன பேச்சு பேசினவ. உங்க தம்பி கூட என் தங்கச்சி இருக்கிறதுனாலதான் பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி நீ கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறவைக்கு இந்த பேச்சு. நீ தம்பி கவின, உன்னை பத்தி என் முன்னாடி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கச்சுல என்னால அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. தானு இங்க வர்றதுக்கு முந்தையே
உன்னை கண்ணுல காண விட மாட்டாரு. உன்னை பாக்கச்சில எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லி கரைச்சி கொட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. நீ மட்டும் அவியல மனசுல நினைச்சது அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா கவினு, அது பிறவைக்கு எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு. இந்த வீட்டுல உள்ளவியெல்லாம் அப்படித்தான் பண்ணுவாவ. இந்த வீட்டுல உள்ளவியலுக்கு தன்னுதான் உலகம். அவருக்கும் அப்படிதான். என்னமோ அவிய மட்டும் தான் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க மாதிரியும், அவிய பொண்ணு மட்டும்தான் 21 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரியும் பேசுவாவ. மத்தவியலுக்கு வீட்டுல எல்லாம் ஒரு பொண்ணு ஒரே நாளையில செஞ்ச பொம்மைன்னு நினைச்சுப்பாவ. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனுக்கு கையில தனு ஒப்படைச்சாலும் அத்தனை பொறுத்த வரைக்கும் என்னமோ தனு குழந்தைதான். இவருக்கு பிடிச்சே அவியலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா தனு கண்டி ரோஹித் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. நீ வேற பொண்ணுங்க கூட விளையாட்டுக்கு பேசியதையே அவர் தங்கச்சியை யோசிச்சு உன்னை திட்டினாருன்னா, நீ அவருக்கு தங்கச்சிய மனசுல நினைச்சது தெரிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு பேச்சு பேசுவாவ. ஏண்டா நமக்கு உன் டிராயிங்கே கிழிச்சு போட்டுரு. என் தம்பி எல்லாரும் திட்டியதா என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதான் 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குதியே, நீ சொன்ன டைம்குள்ள கிழிச்சு போட்டுடுறேன். விடு கவின், எனக்கு நீ நல்லா இருக்கணும். இவியலை விட நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பாவ. நல்ல பொண்ணு கிடைக்கலாம், பார்த்த உடனே இவதான் நமக்கு எல்லான்னு தோணுமா? கவின், தனோ பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு அப்படி தோணுச்சு சாரா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவ கூட தான் வாழணும்னு தனுவை பார்க்கும்போது மட்டும்தான் தோணுச்சு. வேற எந்த பொண்ணை பார்த்தோம் எனக்கு அப்படி தோணுனதில்ல. இதுதான் தனுன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ஷாக்கா தான் இருந்தது. அடுத்த நிமிஷமே என் கண்ணு முன்ன வந்து நின்னது உன் மூஞ்சிதான். சின்ன வயசுல இருந்தே சித்தி கொடுமை, ஒழுங்கா சாப்பாடு கூட அம்மா உனக்கு போட்டது கிடையாது. இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. அண்ணனா இப்பதான் உன்னை பத்தின கவலை இல்லாம சந்தோஷமா இருக்குது. உங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்திட மாட்டேன். கவின், எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். இல்லாத கவலைப்படாத சாரா, நீதான் எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குதியே, அதுக்குள்ள நான் வரைஞ்ச அவளோட படத்தையும் கிழிச்சிடுறேன். கிளம்புறேன். கவின், காலேஜுக்கு டைம் ஆகுது சாரா, வரேன். ஏங்க, நான் பேசியது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? சும்மா இரு, பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அதான் இது மட்டும் தான் உனக்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு வேலை. பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கச்சுல என்னத்தையாவது தோணன்னு பேசிக்கிட்டே இருக்குது. உனக்கு தான் தெரியல, நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கச்சுல என்ன பேசினாலும் எனக்கு கேட்காது. வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளை கொஞ்ச நேரமா காணல. நானும் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன், தனுவை பாத்தியலான்னு. அப்படி என்னத்த இருக்கா அந்த பேப்பர்ல? படிச்சு பாரு, அப்பதானே தெரியும். அத்தா, நான் கிளம்புறேன். இப்பதானே வந்த அவளை பாக்கிறதுக்கு? ஆமாத்தா, பேசிட்டேன். நில்லு, காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். இல்ல வேண்டாம், வீட்ல இருந்து வர சமயமே குடிச்சுக்கிட்டு தான் வந்தேன் அத்தா. என்னையே காலேஜுக்கு போன பத்தியெல்லாம், அதான் சாராம கொஞ்ச நேரம் கழிச்சு போலான்னு சொன்னதுக்கு பிற வரைக்கும் கிளம்புறேன். ஓ ஆமா, கண்டியா காலேஜுக்கு போனலாம். சரி நீ போ. மாமா மாமா, அப்படியே அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன மண்ணாங்கட்டி இருக்குதுன்னு தான் தெரியல. என்னமா மூஞ்சி கூட அப்படியே தான் இருக்குது. அவன் பேசியது உங்களுக்கு கேக்குதா? நான் சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கேனா? ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்து பேப்பர் கூட படிக்க முடியல. எவ்வளவு நேரமா அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். வா கவினு, எப்ப வந்த? மாமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா மாமா. சரி வா உட்காரு, பேப்பர் படிச்சுக்கிட்டு போலாம். அப்படி என்னதான் இருக்குதோ அந்த பேப்பர்ல? பேப்பரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா உறக்கமே வராது எனக்கு. யாராவது கூப்பிட்டா கூட கேட்கல. சரி மாமா, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்ன கிளம்பியா? சாப்பிட்டுக்கிட்டு போலாம் இரு. ஐயோ மாமா, காலேஜுக்கு டைம் ஆகுது, கிளம்பேன். ஆமா பத்தியா, காலேஜுக்கு போகணுமே. சரி போ. வரேன் மாமா, அதான் வரேன். சரி கவின் போ. வண்டியை பார்த்து ஓட்டு, வேகமா ஓட்டாத. தனோ பாத்தியலான்னு கேட்டேன். வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பா. எனக்கிட்ட வந்து தனோ பாத்தியலா ரோஹித்த பாத்தியலான்னு கேட்டா, மனுஷனை இல்ல நிம்மதியா வியாபாரம் படிக்கிறது கூட மாட்டாமா. நாளையில இருந்து இனிமே வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போடப்படாதுன்னு சொல்லிடணும். அது பிறவைக்கு என்னத்தை எடுத்து வச்சு படிக்காருன்னு பாக்கேன். நியூஸ் பேப்பரே வீட்டுக்கு வரலனாலும் பழைய பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதான் ஒரு நிமிஷம். சிவா இங்க என்ன பண்றான்? என்ன? ஹாய். இத சொல்லிக்கிட்டு போதுக்காண்டிதான் வண்டிக்கு முன்ன வந்து நிக்குதியலா? அது ஒண்ணும் இல்லாதான், கொஞ்சம் பேசணும். உங்க வீடு, தாராளமா பேசுங்க. என்ன கொஞ்சம் ஓரமா போய் நின்னு பேசினீங்கன்னா எனக்கு போவதுக்கு வழி இருக்கும். கொஞ்சம் வழி விடுறீங்களா? இல்லாதான் உங்களுக்கு கூட தான் பேசணும். ஓ, காலேஜுக்கு டைம் ஆவல? பாத்துக்கலாம், நம்ம பஸ் தானே. நம்ம பஸ்ஸா? ஆமா, பழைய பஸ் சரியான நேரத்துல வரவும் செய்யாது. ஆனா பஸ் மாத்தினதுக்கு பிறகு ஜாலியா இருக்கு தெரியுமா? என்னைக்காவது லேட் ஆனாலும் காத்து நின்னு கூட்டிக்கிட்டு போறாங்களே. எப்படியா நான் லேட் பண்ணாலும் வண்டி எனக்காண்டி காத்துக்கிட்டு நிக்கான்னு தெரியும்.
ஓம், இப்ப என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிடலாமா? என்ன பேசணும்? அதான் பேசணும், ஆனா எப்படி பேசணும்னு தான் தெரியல. அப்படி என்ன பேச போறா? அப்படி என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதான் பேசணும், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? நீங்க ஒரு நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். 40 பேர் ஒரே நேரத்துல உங்களை துரத்தினாலும் மொத்த பேரையும் ஒரே ஆளா அடிச்சு போட்டுக்கிட்டு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பியா? உங்களுக்கு எப்படி பேசணும்னு சொல்லியா தரணும்? பரவாயில்ல, எது பேசணும்னாலும் ஓப்பனாவே பேசுங்க. அதான் பேசணும், ஆனா எப்படி பேசணும்னு தான் தெரியல. ம், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. என்ன பேசணும்னு யோசிச்சு வைங்க, புற பேசிக்கிடலாம். அதான் ஞாபகம் வந்துட்டேன். ம், என்ன? ஃபர்ஸ்ட் சாரி. சாரியா? இது எதுக்கு? அது பிறகு தேங்க்ஸ். சாரி எதுக்குன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லாதான், எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே அண்ணன் அது பிறகு அம்மா எல்லாரும் உங்களை தப்பா பேசினாவ. அதான் அண்ணன் பேசினதுக்காண்டி சாரி, மன்னிச்சிருங்க. என்னமோ உங்க அண்ணன் நேற்றுக்கு வரைக்கும் என்ன புகழ்ந்துகிட்டு இருந்த மாதிரியும் உங்களை கூட்டிகிட்டு வந்ததுனாலதான் கோவப்படிய மாதிரியும் பேசுதியா? நான் என்ன செஞ்சாலும் உங்க அண்ணனுக்கு தப்பா தான் தெரியும். என்ன செஞ்சாலும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாரு. அதனால சாரி எல்லாம் கேட்கறதுக்கு தேவையில்லை. கொஞ்சம் வழி விட்டுறீங்களா? எனக்கு நேரம் ஆகுது. தேங்க்ஸ் எதுக்குன்னு கேட்கவே இல்ல. எதுக்கு? எதுக்குன்னா அதான் தேங்க்ஸ் எதுக்குன்னு கேட்டேன். அதுதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெளிவா தெரியுதுடி, உனக்கு என்ன பார்க்க சமயம் எல்லாம் கலாய்க்கணும். என்னடா சீரியஸா மூஞ்ச வச்சு பேசிக்கிட்டு நிக்கிறியான்னு நினைச்சேன். அதான் எம்மா வழி விடுமா, எனக்கு நேரம் ஆகுது. சரி சொல்லிடுறேன். தேங்க்ஸ் எதுக்குன்னா, என்னைய பத்திரமா எங்க வீட்டுல கொண்டு ஒப்படைச்சிருக்குதியா. நம்ம காலேஜ்ல இருந்து கிளம்பச்சுலயே 7 மணி ஆயிட்டு. அது பிறகு அங்க அவனுங்க 2 பேரையும் சமாளிச்சு வந்துகிட்டு இருக்கச்சுல மழை. உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாவல்னா கண்டிப்பா அட்வான்டேஜ் எடுத்திருப்பாவ. எது? கண்டிப்பா சேஃப் இருந்திருக்காது. நான் கூட அப்படிதான் நினைச்சேன் உங்களை. என்ன? ஆமா, அது பிறகு எனக்கு புரிஞ்சுட்டு நீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ. ஒரு அழகான பொண்ணு. யாரு? யாருன்னா நான் தான். புறவு. சரியான மழை வேற. கொஞ்சம் கூட உங்ககிட்ட எந்த தப்பான எண்ணமும் இல்ல. எங்க அம்மா அண்ணா எல்லாம் உங்களை பத்தி நினைச்சு வச்சிருக்கிறது தப்புன்னு நினைக்கேன். ஓ. என்ன பத்திரமா எங்க அண்ணனுக்கிட்டே ஒப்படைச்சிய பத்தியலாம், அதுக்கு தான் தேங்க்ஸ். உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்ட இவையெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். அப்படிலாம் இல்லையே, செம்மையாதான் புரிஞ்சு வச்சிருக்காவ. அவையெல்லாம் சொல்லிய மாதிரி நான் ரொம்ப மோசமானவை. நீங்களா? ஆனா எந்த ஆங்கில இருந்து பார்த்தாலும் அப்படி தெரியல. சில விஷயம் அப்படிதான், ஒரு தடவை பார்த்தாலாம் தெரியாது, அப்போ பழவனத்துக்கு பிறவைக்குதான் தெரியும். அதான் சொல்லியம்ல, நான் ரொம்ப மோசமானவை. உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சொல்லிய மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமானவை. அப்படியெல்லாம் இல்லையே, அவையதான் உங்களை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்காவன்னு நினைக்கேன். எப்படி ஜூம் பண்ணி பார்த்தாலும் நீங்க ரொம்ப நல்லவராதான் தெரியுதியா. கன்ஃபார்மா தெரியுதுடா, கலாய்க்கிறான். தேங்க்ஸ். வழி விட்டுறீங்களா? அப்புறம் இப்பவும் சொல்லியே, உங்க அம்மாவும் உங்க அண்ணனை நினைக்க மாதிரி நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன். ஆனா வெளியே பார்த்தா தெரியாது. ஏன் தெரியுமா? நான் செய்ய தப்பையெல்லாம் உங்க அண்ணன் கண்டுபிடிச்சு என்ன உள்ள தூக்கி போட்டாருன்னா அது பிறவைக்கு கம்பி என்னதுக்கெல்லாம் எனக்கு தம்பில்ல. தப்பு செய்யணும், தப்ப யாருக்கு தெரியாம செய்யணும். உங்க அண்ணன் டிஎஸ்பி பாத்தியலாம், அதான் கொஞ்சம் சந்தேகம் வந்து நான் சரியில்லைன்னு சொல்லியாரு. தானும் எங்க போனான்னு தெரியலையே, ஒருவேளை காலேஜ் கிளம்பி போயிருப்பாளோ, சொல்லாம போக மாட்டாளே. நல்ல அழகான ஃபிகரா பார்த்து கல்யாணம் பண்ணணும் பாத்தியலாம். போலீஸ் கேஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா உள்ள தூக்கி போட்டுருவாவ. அழகான பொண்ணும் கிடைக்காது. அதான் தப்ப வெளியே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வழி விடுறீங்களா? வழி விடுங்க, நேரம் ஆகுது. என்னமே ஏதாவது சொல்லணும்னா காலேஜ்ல போய் சொல்லுங்க. சரிதான். ஆனா உங்க விஷயத்துல நான் நினைக்கதான் சரின்னு நினைக்கேன். எவ்வளவு திமிரு இருந்ததுன்னா வெளியே வந்து அவன்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு நிப்பேன். வரேன். சரிதான், காலேஜ்ல வந்து பாப்போம். பாய். சாரா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா போலயே, எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தணும். கேட்டியலா? சொல்லு அம்மா. இப்ப கேட்காம பேப்பரையே பாத்துக்கிட்டு இருந்தேன்னா பேப்பரை கிழிச்சு போட்டாலும் போட்டுருவேன். இவ்வளவு நேரமா எங்க போனான்னு தானே தேடிக்கிட்டு நிக்கேன். நான் இவ்வளவு நேரமா தனுன்னு கூப்பிட்டுக்கிட்டு தானே வீடு பூரா சுத்திக்கிட்டு தெரியும். உங்க மௌலிக்கு கேட்காமலா போயிருக்கான்? கேட்டதுன்னா என்னன்னு சத்தம் தராமலா இருப்பா? கேட்டிருக்கா அவளுக்கு. உங்க மௌலிக்கு கேட்டதுக்கு பிறகுதான் சத்தம் தராம இருந்திருக்கான். ஏன்னு கேளுங்க, சொல்லேன். ஏன்னா சத்தம் தராம இருந்தா தானே அணக்கம் இல்லாம அவனுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு வர முடியும். எவ்வளவு நேரம் அவளை கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மெல்ல இறங்கி பேசுறதுக்கு வெளியே போயிருக்கான். டவர் கிடைக்காம இருந்திருக்கான், அதான் போன் பேசுறதுக்கு வெளியே போயிருப்பான். உங்க மொவ டவர் காண்டி போவேல, அந்த கவினு காண்டி போயிருக்கான். கவினு காண்டி போனாலாம்? என்ன உளறிய? அக்காளார கூப்பிட்டு அக்காளார பாக்கிறதுக்கு அவன் வந்திருக்கான். இப்படி நேரமா வீட்டுக்குள்ளதானே நின்னான். அவனு கூட பேசணும்னா நம்ம எல்லாருக்கும் முன்னே வச்சு பேசியிருக்க வேண்டியதானே. அத விட்டுக்கிட்டு அவன் வண்டி எடுக்கிறதுக்கு வெளியே போனதுக்கு பிறகு மெல்ல போயிருக்கான். வெளியே போய் அவனுக்கு கூட நின்னு பேசிக்கிட்டு நிக்கான். சரி, ஒரு அப்பனா இருந்துகிட்டு சரின்னு சொல்லுதியா?
சாருக்கு தம்பி தானே, பேசியதுல என்ன இருக்குது? ஒரு பையில பிடிக்காட்டா எல்லாத்துக்கும் குத்தம் தான். அது பிறகு 2 பேரும் ஒரே காலேஜ்ல வேற படிக்கியாவ. பேசியதுல என்ன இருக்கு? பேசியது ஒரு குத்தமா? பேசியது ஒண்ணும் குத்தம் இல்ல. எல்லாருக்கும் முன்னே நின்னு பேசி இருக்க வேண்டியதுதானே. இங்க அமைதியா நின்னுகிட்டு வெளியே போய் பேசியா? ஆளுகளுக்கு கண்ணை தப்பிக்கிட்டு பேசியது நல்லாவா இருக்கு? அவன் போனதுக்கு பிறகு என்னத்தையாவது ஞாபகம் வந்திருக்கும். அது கேட்கறதுக்கு போயிருப்பான். என் பிள்ளைக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கும் அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்கேயாவது போங்க. சும்மா காலம் காத்தாலேயே செலப்பலான்னு இந்த ஆள்லாம் ஒரு அப்பன். இல்லாத ஒரு விஷயத்த பேசி பேசி இவ்வளவு மௌனமா சேர்ந்து ஒன்னும் இல்லாததையும் பேசி பேசி பெரிய பிரச்சனை இழுத்து விடாம இருந்தா சரிதான். என்னமா இவ்வளவு நேரம் அவன் தங்கச்சி காணலன்னு வீட சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். நீ இப்பதான் மேல பார்த்தேன் கீழே பார்த்தேன்னு அடிச்சு விட்டுக்கிட்டு நின்ன. ஆனா அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? காலேஜுக்கு நேரம் வீட்டு இருக்கச்சுல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பா? ரூம்ல கிளம்பிக்கிட்டு நிக்காளா இருக்கான். அவன் ரூம்ல கிளம்பிட்டலாம் இல்ல, அத கவின் வந்தானே அவனை பார்த்து பேசுறதுக்கு வெளியே போய் நிக்கான். இப்படி நேரமா அவனுக்கிட்ட தான் பேசிட்டு இப்பதான் மெல்ல உள்ள வாரான். சரி, ஒரே காலேஜ்ல படிக்காவ, சாராக்க தம்பி வேற, என்னத்தையாவது பேசிக்கிட்டு நின்றுப்பாவ. எனக்கையாவது பேசிக்கிட்டு நின்றுப்பாவலாம். இங்க பாரு, எனக்கு முதல்ல அவளை அந்த காலேஜ்ல கொண்டு சேர்த்தது விருப்பமே இல்ல. அவன் சாராக்க தம்பி, சொந்தக்காரவியா, எல்லாம் சரிதான். ஆனா ரோஹித், எனக்கு அந்த பையல சுத்தமா பிடிக்காது. சில விஷயத்துல நம்ம முன்னதான் அமைதியா நிக்கான். காலேஜ்ல வச்சு கண்டதையும் பேசி இவள அவனுக்கு பரத்தலே போ வச்சுக்கிட்டு இருக்கான். மா, அவன் பேசணும்னா டைரக்டாவே பேசுவான். அதெல்லாம் என்ன பார்த்து பயம் உண்டு. அப்படி எல்லாம் நடக்காது. இப்ப என்ன தெரியுமா சொல்லலாம்? அழகான பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணணுமா தானக்கிட்ட சொல்லிக்கிட்டு நிக்கான். மா, இது அவன் எப்பவும் சொல்லியதான். சரி ரோஹித், பேசணும்னா உள்ள நின்னே பேச வேண்டியதானே. அது என்ன அவன் வெளியே போனதுக்கு பிறகு வெளியே போய் பேசிக்கிட்டு வரா? பத்தாததுக்கு காலேஜ்ல போய் பேசலான்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டு வர கிளம்பியாவ. இவ செம்மையா இருந்தாலும் அவன் பேச வேண்டிய விதத்துல பேசி இவளையே அவனுக்கு வலைக்குள்ள மாட்ட வச்சிருவான் பாத்துக்கான். நான் தான் சொல்லியலாம், அவனுக்கு என்ன பார்த்து பயம் உண்டு. சும்மா கூட தனக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டான். ஒழுங்கு மரியாதை அவ காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பேசி புரிய வைக்க. கவின் கூட பேசியா சிரிக்கியா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த தனியா போய் பேசியது, வண்டியில தனியா போறது, போன்ல மணிக்கணக்கா இருந்து பேசியது, இதெல்லாம் கவினுக்கு கூட அவ வச்சிருக்க கூடாது. அவ வந்ததுக்கு பிறகு அந்த பையலை பத்தி பேசி புரிய வைக்க. தெரியுமா, காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தானே. அவ வந்ததுக்கு பிறகு பேசுறேன். என்னமோ அந்த காலேஜ்ல இவளை கொண்டு சேர்த்ததுல இருந்தே அந்த பையலை பார்த்து எனக்கு பயமாவே இருக்கு. எத்தனை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கெடுத்திருப்பான். இப்ப கூட ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுல கொண்டு இருத்தி இருக்கான். யாராவது இப்படி செய்வாங்களா? இதெல்லாம் வச்சுதான் சொல்லியேன், அந்த பயலுக்கு நடத்தே சரியில்லை பாத்துக்கான். சரிம்மா, நான் தனு வந்ததுக்கு பிறகு பேசுறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கவின் சாராக்க தம்பி, அவ்வளவுதான். அர்ஜுன், உங்களுதான் செவிடா, நான் பேசிட்டு கேக்குறேன். இது இல்ல, என்னோட தோசை கூட ஊத்தி எடுத்துக்கிட்டு வரட்டான்னு கேட்கறதுக்கு வந்தாய். மொத இங்க இருக்கிறது உங்க அப்பா நான் திம்பான். ஏடி அறிவு கட்டவளை. ஐயோ சாரிங்க, தெரியாம பட்டுட்டேன். அது எப்படி அடிக்கிறது கூட உனக்கு தெரியாம அடிப்பேன்? என்ன வலி வலிக்குது? இவர்கிட்ட நீ எத்தனை அடி பட்டிருப்போம், அதெல்லாம் நமக்கு வலிச்சிருக்காதா? என்ன என்கிட்ட எத்தனை அடிபட்டிருப்பேன்? அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்ப பழி வாங்குதியா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க. என்ன ரொம்ப வலிக்குதுன்னா நான் வேணா அடிப்பட்ட இடத்துக்கு முத்த கொடுத்து மருந்து போட்டு விடவா? ஏண்டி அறிவு கட்டவளே, இந்த வீட்டுல என் பிள்ளை கவின் இருக்கான், அது பிறகு துளசி இருக்கா. இருந்துகிட்டு போட்டேன். வயசு பிள்ளைகள் இருக்க வீட்டுல ஒரு பொது இடத்துல என்னென்ன பேசணும்னு கூட தெரியாதா? என்ன உங்களுக்கு இப்ப? இது சாப்பிடக்கூடிய இடமா இல்லனா உங்க பெட்ரூமா? எப்படியோ அவனுக்கு இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு தாயம் ஆயாச்சு. மாமா வச்சுக்கா. மாமான்னு கூப்பிட்டா இந்த ஆளை காணல. அதுல தானே 4 பிள்ளை பெத்தாவ. அதுவும் உங்க அப்பாக்கு 2வது பொண்டாட்டி தானே. அந்த பொம்பளை பேசிக்கிட்டே இருக்குது, நீங்க அணக்கம் இல்லாம இருக்குதியா? மொவ்வள இன்னமும் ஊரை அட்டி அடிச்சேன்னு வச்சுக்கா. எங்க யாரு? யாருனா நீ தானே இப்ப மாமான்னு கூப்பிட்ட. புருஷன் பொண்டாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீ எங்க தின்னுகிட்டு இருக்க? அவன் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டது அவர்தான் அத்த. ஆனா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கச்சுல என் மேல லவ் கூட. கடவுளை, எனக்கு ஒரு வாய் அப்பப்ப ஊட்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்க கிட்ட நின்னால்னா எப்படி ஊட்டுவாரு? அதான் மாமான்னு கூப்பிட்டேன். நீங்க திரும்பின கேப்ல ஊட்டிட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது அத்தை. இவர் கையால இவர் ஊட்டும் போது என்ன டேஸ்ட் நினைக்குதியா? வேற சாதமா ஊறுகாயம் வச்சு இவர் ஊட்டி விட்டா கூட அவ்வளவு டேஸ்ட் ஐயம். எனக்கு என்னமோ அந்த பொம்பளை கிட்ட இருந்து இவன் எனக்கு சமத்தியா வாங்கி கட்டிக்கிட்டு போவா போலதான் தோணுது. அதான் சொல்லியல, 6 மாசம் நீ இல்லாம வீடு வீடாட்டம் இருந்தது. என்னைக்கு வந்தியோ அன்னையில இருந்து விளங்காம போச்சு. இப்ப என்ன என்னன்னு எனக்கிட்ட கேக்க? இது என்ன உங்க ரூமா? இது ஒன்னும் எங்க ரூம் இல்ல, இது என் வீடு. எப்படி அத்தை? என்ன தப்பா ஏதாவது ஒண்ணு சொன்னியான்னு வச்சுக்கிடுங்க, இவர் அப்படியே கொதிச்சிருவாரு. அவருக்கு லுக் அப்படித்தான் இருக்கும். ஆனா என்னைய பத்தி தப்பா யாராவது பேசினாவல்னா அது யாரா இருந்தாலும் என் புருஷன் விட மாட்டாரு இல்லங்க. இவளுக்கிட்ட பேசினா எனக்கு சேர்ந்துதான் பைத்தியம் பிடிக்கும். அர்ஜுன், சொல்லுங்க கேக்குது. இங்க பாரு,
துளசி அவியலுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யாருக்கு? அதான் முன்னே உனக்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். துளசியை விட்டுக்கிட்டு வேற பொண்ணு பாக்கிறதுக்கெல்லாம் அவியலுக்கும் விருப்பம் இல்லையா. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காவன், இந்த வீட்டு பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க அப்படின்னு. ஓ, அதான் எனக்கு அந்த பையல ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கே துளசியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தோஷமா இருப்பான்னு தோணுது. தோணியது என்ன, சந்தோஷமா தான் இருப்பா. அதனால அந்த பையலுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவளை. சரி, உங்களுக்கும் உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவருக்கும் பிடிச்சிருந்தனா தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுங்க. இப்படி மொட்டையா பேசினா என்ன அர்த்தம்? பெத்தவியா நீங்க, உங்களுக்கு விருப்பம்னா கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஓ, ஒருவேளை கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், வராம இருந்தேன்னா ஊர்ல உள்ளவியெல்லாம் என்ன நினைப்பாவ, கண்டபடி பேசுவாவ, அப்படி நினைச்சு பயமா இருந்ததுன்னா பயப்படவே வேண்டாம். நிலனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியா, அப்பவும் வந்தேன். 5 வரன் கல்யாணத்துக்கு வந்தேன். அதே மாதிரி கண்டிப்பா துளசியோட கல்யாணத்துக்கும் வருவேன். தாராளமா நீங்க கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிங்க. இல்ல, நீ இப்படி மொட்டையா சொல்லிய, இதை எப்படி இனிமே சொல்ல முடியும்? அதான் அவிய நகை பணம் எல்லாம் கேட்டிருக்காவளே, அது பிறவிக்கு சொத்து கூட கேட்டிருக்காவளே. ஆமா, கேட்டிருந்தாவ, சொன்னியலை. அதெல்லாம் அவளுக்கு கொடுக்கணும்ல. ஆமா, கேட்டாவல்னா கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? அதான் உங்களை இங்க கூட்டிகிட்டு வந்தாரே, அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டியதை என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? பொண்ணு பெத்தவர் அவரு. இங்க பாரு அர்ஜுனு, நீ விளையாடியது என் பொண்ணுக்கு வாழ்க்கையில பாத்துக்கா. இப்ப அவைய கேட்கதெல்லாம் அவளுக்கு பேர்ல எழுதி வைக்க முடியுமா, முடியாதா? இது என்ன கூத்தா இருக்கு? நான் எப்படி எழுதி வைக்க முடியும்? உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? உங்ககிட்ட இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுங்க. அத்தா, அர்ஜுனுக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும் போல தோணல. அதான் அவர் பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. இந்த பேச்ச விடுங்க. ஏண்டி, எனக்கு நீ புத்தி சொல்லுதியா? அந்த மாப்பிள்ள எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? அவியலுக்குன்னு இல்லாத சொத்தே இல்ல. பொண்ணைய மட்டும் அவன் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு என் பொண்ணு துளசிக்கு அவனே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஓ, அப்ப துளசிக்கு கல்யாணம் நடக்காததுக்கு காரணம் நானா? அது பிறவிக்கு இல்லையா? 6 மாசம் இல்லாம இருந்தா எப்படியாவது அவன் மனச மாத்தி இந்த பையனுக்கு என் பிள்ளைய கட்டி வச்சிடலான்னு பார்த்தேன். அந்த நேரத்துலதான் கரெக்டா நீ வந்துட்ட. நீ அவனுக்கிட்ட சொல்லி வச்சிருப்ப, எல்லாம் எனக்கு தான் வேணாம், உங்க தங்கச்சிக்கு உங்க தம்பிக்கு நல்லா எழுதி வச்சியல்னா எனக்கு என் பிள்ளைக்கு என்ன இருக்கான், அதனால ஒண்ணும் கொடுக்காதுங்க, எல்லாம் எனக்கு மட்டும் தான் வேணும்னு கேட்டிருப்ப. என்ன செய்யுது, அவனுக்கு வேற வழி இல்லையே. உன் பேச்ச கேட்கலனா அது பிறவிக்கு என்னமா எல்லாத்தையும் வாரி கட்டிக்கிட்டு போயிருவியே. இங்க பாருங்க, உங்ககிட்ட இருக்கா, தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. எத்தனை ஏக்கர்ல வேணாலும் கொடுங்க, எத்தனை சவரன் நகை வேணாலும் போடுங்க, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஆனா ஏன்டா இதை பத்தி பேசுறதுக்கான தேவையே இல்லையே. இங்க பாரு அர்ஜுனு, இவளுக்கு பேச்சு கேட்டுக்கிட்டு நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. ஏன் பேச்ச கேட்டுட்டான்? கேட்டுக்கிட்டு சும்மா இருக்காரு. நீ நிலனுக்கு இவளுக்கு நடக்க இருந்த கல்யாணத்திலேயே இப்ப அந்த பேச்செல்லாம் எதுக்கு? இல்ல, உன் பொண்டாட்டி ஒன்னா உரசேல சொல்லியே. நிலனுக்கு இவளுக்கு நடக்க இருந்த கல்யாணத்திலேயே எவ்வளவு பணம் நிலனுக்கே தெரியாம கொடுத்திருக்க. இவ வரதுக்கு முந்தி 5 கல்யாணத்துக்கு நல்லாதான் செஞ்ச. இவ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முந்தி நிலனுக்கு நல்லாதான் செஞ்ச. இவ வந்ததுக்கு பிறவைக்கு துளசியை கண்டுக்கிடாம இருக்க. சும்மாவா சொன்னாவ? வீட்டுல தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தாள்னா அண்ணனுக்கு முன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். அண்ணன்காரனுக்கு பொண்டாட்டி வந்தா அது பிறவைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்கிறது கூட்டுருவாளா? இதுல என்ன என்னத்துக்கு இருக்குதியா? நீதான் அவனுக்கிட்ட பேசி பேசி மயக்கி வச்சிருக்குதியே. நகை பணம் சொத்து எல்லாம் எனக்கு மட்டும்தான் வேணாம், ஒன்னும் கொடுத்துறாதுங்கன்னு சொல்லி வச்சிருப்ப. அதனால தானே திருப்பி வந்தேன். ஒரு நிமிஷம் சொல்லு. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா தாராளமா கல்யாணம் பண்ணி வைங்க. அவிய கேக்கியதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. பிறவே இந்த வீட்டுல ஏன் பொண்டாட்டிக்கிட்டே இருந்தா நான் ஒன்னும் எதிர்பார்க்கலாம், அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கலாம். கேட்டி மூளை கட்டவளை, நாங்க என்ன பேசிக்கிட்டு நிக்கோம், நீ பல்ல காட்டிட்டு நிக்க. ஆமா, இவ இப்ப என்னத்துக்கு பல்ல காட்டிக்கிட்டு நிக்கான்னு தெரியலையே. ஏடி மூளை கட்டவளை, உனக்கிட்டதான் கேக்கேன். அத்தா, என்னமோ கொஞ்சம் அவரை கோவப்படுத்துங்களேன். எது? கோவப்படுத்தணுமா? ஆமாத்தா, அவரு என்கிட்ட கொஞ்சம் சட்ட சிக்கல். அறிவு கட்டது. அதனால என்கிட்ட செம்மியா பேச மாட்டேங்காரு. இப்ப நீங்க கோவப்படுத்தினிய பத்தியெல்லாம் உடனே ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்னமோ கொஞ்சம் கோவப்படுத்திக்கிட்டே இருங்களேன். அப்பப்ப சொல்லுவாரு பத்தியெல்லாம். சரியான பியாத்தியா இருக்கா போல. அர்ஜுன், அப்படி பாக்காதுங்க அர்ஜுன், எனக்கு வெக்கமா வருது. இந்த பொம்பளை கடுப்பாத்ததுக்கு இவளுக்கு நான் தான் கிடைச்சனா? அத்தா, கோவப்படுத்துங்க. எச்சிப்பா கரம் மொதல் பொண்டாட்டி கிட்ட இப்படி பல்லு காட்டியதை நடத்த சொல்லு. இங்க பாருங்க, உங்கள்ட்ட அப்பே தெளிவா சொல்லிட்டேன். கரு பல்ல காட்டி காட்டி சிரிச்சுக்கிட்டே நிக்கா. நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு அவளை பாக்குறியா? அப்படி சொல்லுடா என் செல்லா குட்டி. பாத்தியா வியானே என்ன வெறுப்பேத்தியா? இங்க பாருங்க, நானும் வரதட்சணை எதிர்பார்க்கல, நீலனே எதிர்பார்க்கல. அதே மாதிரி ரோஹித்துக்கு வீட்டுல சாராக்க இவ்வளவு வேணும்னு கேட்டிருந்தாவள்னு வச்சுக்கிடுங்க. கண்டிப்பா ரோஹித்துக்கு சாராவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டேன். முடிவா என்னதான் சொல்லிய?
நான் இந்த கல்யாணத்துல தலை போட்டு நடக்கணும்னா இது வேணாம் அது வேணாம் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்காவளே. இப்படிப்பட்டவனுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. பொண்ணு மட்டும் போதான்னு வந்து கேட்கவியலுக்கு தான் பொண்ணு. அது பிறவிக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத வேலையை பார்த்து அவளுக்கு வாழ்க்கையை நாசாக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு பிச்சைக்காரன் வருவான், அவன் தான் பொண்ணு வேணான்னு கேட்பான், அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? அப்படியே அந்த பிச்சைக்காரனே நல்லவனா இருந்தானா அவனை மாத்த வேண்டிய முறையில மாத்தி அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாலும் வைப்பேன். அதை விட்டுக்கிட்டு நீங்க சொல்லியதெல்லாம் எப்போ நடக்காது. அப்படி நடக்கணும்னா உங்களை இங்க கூட்டிகிட்டு வந்தாரே அவர்கிட்ட போய் பேசி நடத்துங்க. அப்போ செய்ய மாட்டேன். எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், ஆனா இது செய்ய மாட்டேன். எல்லாம் இவ வத நேரம் நல்லா இலக்கி விட்டு கொடுத்துருக்கா எல்லாம். செய், என் பொண்ணுக்கு வாழ்க்கை அப்படியே நாசமா போகுது. இவளுக்கு ஒத்தையில எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஒட்டுச்சேன்னு வச்சுக்கோ, மொவ்வளவு பல்லெல்லாம் கலண்டான். எடை எப்போ எடையாத நானா பணத்தை பிடிச்சவளா? நான் இந்த வீட்டுக்கு வரச்சமே நீங்களும் இததான் சொல்லி திட்டுனியா? இப்போ உங்க சித்தி பாய் திறந்து கேட்காம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கியா? அப்படிதாண்டி இருப்பேன். என்ன இப்ப? அப்ப நானும் அப்படிதாண்டா அடிப்பேன். இங்க போடுற இந்த டா போட்டு பேசிய வேலை, மரியாதை இல்லாம பேசிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. சரியா இருக்கு. சொல்லு. அவியா இத்தனை தடவை சொல்லியாவல்னா ஒரு வேளை அந்த பையன் நல்ல பையனா இருக்கலாம்ல. நீங்க துளசிக்கு செய்வியான்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை விசாரிச்சு பாக்கலாம்ல. புரியுது, படிக்கட்டுன்னு நினைக்கிறியா போல. பேசி பார்த்துட்டு படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நல்ல பையனா இருந்தா இந்த பையனுக்கே துளசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. கொடுத்து அவ வாழ்க்கையை நாசப்படுத்துறதுக்கா? ஏற்கனவே ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணது போதாது? யாரு? ஒத்த பையன் வருணு. எப்படியாவது வருணுக்கே அஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அஞ்சு வாழ்க்கை நல்லா இருக்கும். தான் பொண்ணு நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிடலாம். யார் வாழ்க்கையை அழிச்சது? அஞ்சு கண்ண குறைச்சல வருண் நல்லா தானே வச்சுக்கிட்டான். ஏமா போவியாமா கொஞ்சம் அந்த பக்கம் நிம்மதியா இருக்க விடு. வருண் நல்லா தானே பாத்துக்கிட்டான் அஞ்சுவா. இங்க பாரு, அவ்வளவு வேணாம் இவ்வளவு வேணாம் இது வேணாம் அது வேணாம்னு கேட்கியாவளை. பணம் காசு எதிர்பார்க்கிற பையனுக்கு இந்த வீட்டு பொண்ணு இல்ல. அப்பா அப்படியே சொல்லிய மாதிரி ஏதாவது பிச்சைக்காரங்க வந்தா அவைய மட்டும்தான் பொண்ணு வேணும்னு கேட்பாவ. ஏன் நான் இல்ல? என்னதான் இருந்தாலும் 50 சவரனுக்கு கொண்டு வந்திருக்கேன்ல. ஆமாடி, நீ கொண்டு வந்த 50 சவரனை வச்சு இங்க ஊர்கா கம்பெனி நடத்திட்டு இருக்கான் பாத்தியா? ஆளப்பாரு. வேண்டானே திருப்பி எங்க அம்மா மாட்டியா கொடுத்தியா? ஆமா, அந்த 50 சவரன்ல ஏதாவது ஒண்ணு நான் கையில தொட்டு பாத்துருக்கனா? நீ கொண்டு வந்ததை விட உனக்கு ஏகப்பட்ட நானே செஞ்சு கொடுத்தாச்சு. பல்ல இழிச்சுக்கிட்டு உங்ககிட்ட தானே இருக்குது, எனக்கு இதுக்கு அதெல்லாம். இது வேற. இப்ப எல்லாம் அப்பப்ப என்ன பேசியும் யாது பேசியும் தெரியாம அப்பப்ப பைத்திய மாதிரியே பேச ஆரம்பிச்சிடான். வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, என்கிட்ட கேட்டே இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்போ ரீசெண்ட் டேஸாக போஸ்ட் போட மாட்டேங்கிறீங்க, வீடியோ போடாதது ஓகே, நீங்கள் ஏன் போஸ்ட் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். என்னோடய சேனல் வச்சு வேறு எந்த சேனல்லையும் கம்பேர் பண்ணி பேசாதுங்க. திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேன். இங்கே எத்தனை பேருக்கு என்னை பிடிச்சி வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு ஸ்டோரி பிடிச்சி வீடியோ பார்க்குறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரில. பட் நான் திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேன். மற்ற எந்த சேனல்லையும் போய் என்னோடய ஸ்டோரி நேமையோ இல்லை என்னோடய சேனல் நேமையோ மென்ஷன் பண்ணாதுங்க. குமரி கார்ட்டூன் தான் பெஸ்ட்டு, அவங்கள மாதிரி வீடியோ காப்பி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் போய் பேசாதுங்க. எனக்கே அது ப்ராப்ளம் கிடையாது. என்னோடய கான்செப்டை காப்பி பண்ணாலும் சரி, எனக்கே பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஏன் அதை இன்னொரு சேனலில் போய் பேசி எனக்கு ப்ராப்ளம் இழுத்து வைக்கிறீங்கன்னு தெரில. திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், பண்ணாதுங்க அப்படி பண்ணாதுங்க. அது என்ன நீங்கள் சந்தோஷப்படுத்துறது கிடையாது. நீங்கள் ஒரு வேளை நான் அது சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் அப்படி பேசுகிறதுனால என்னை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் எனக்கு அதில் நீங்கள் பெயினை மட்டும்தான் தரீங்க. ஸோ உங்கள் விருப்பம். நீங்கள் பேசணுன்னா தாராளமாக குமரி கார்ட்டூன் ஸ்லாங் தான் பெஸ்ட்டு, அவங்களோட ஸ்டோரி காப்பி பண்ணுறீங்க, என்ன வேணாலும் பேசிக்கோங்க. அதுக்கான விளைவு நான் இங்கே அழுதுட்ருப்பேன். உங்களுக்கு போஸ்டெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. நான் நிம்மதியாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னா என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. என்னை பற்றி அங்கே இங்கேன்னுலாம் போய் டிஸ்கஸ் பண்ணாதுங்க. எனக்கு உங்களுக்கு என்னை புகழணுன்னா கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். தாராளமாக புகழ்ந்துக்கோங்க. புகழாதுங்க நான் சொல்ல மாட்டேன், திட்டாதுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. இங்கே இடம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வேறு சேனலோட கமெண்ட் பாக்ஸில் போகிறீங்க, என்னோட சேனல் எடுத்துகிட்டு? அப்படி பண்ணாதுங்க. அப்படி பண்ணுறது எனக்கு இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு பிடிக்கல. ஸோ அந்த விஷயத்த நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் பண்ணிட்டுருங்க. என்னால் போஸ்ட் எல்லாம் போட முடியாது.
அப்புறம் 2வது விஷயம், ஏன் வந்து யார் பவியும் கார்த்திக்கும் காட்ட மாட்டேங்கிறீங்க, அவங்களும் இந்த ஸ்டோரியில் உள்ளவங்க தானேன்னு கேட்டே இருக்கீங்க. ஆமாம், அவங்களும் இந்த ஸ்டோரியில் உள்ளவங்க தான். பட் அவங்களோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது வந்து லீட் ரோலில் இருக்கவங்களுக்கு வச்சாலுமே சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் விஷயம் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு நெகட்டிவ் இல்லாமல் ஸ்டோரி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தான். ஆனால் அந்த ஸ்டோரிக்கு வந்து நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் மூவ் பண்ணிட்டேன். ஸ்டோரி இல்லைன்னா அந்த அதில் என்ன வைக்கணும்னு எனக்கு தெரில. அதனால தான் அது வந்து ஆல்ரெடி நமக்கு நிறைய ஸ்டோரி இருக்கலாம். இவங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு வருண் ஸ்டோரியாக இருக்கட்டும், கவின் ஸ்டோரியாக இருக்கட்டும், கொஞ்சம் மூவ் ஆனதுக்கு பிறகு அவங்களையும் இதுக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஸ்டோரியும் இல்லை. ஏன்னா அங்கே நெகட்டிவ்ஸ் இல்லை. ஸ்டோரி என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. இங்கே இருக்கிற நெகட்டிவ்ஸே நம்ம தீர்க்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டு அதுக்கு பிறகு கண்டிப்பாக அவங்களே நான் எடுத்துகிட்டு வருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க, நான் நாளைக்கு வீடியோவில் பதில் சொல்கிறேன். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே பிளாங்காக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க.